வணக்கம் நேயர்களே. "உப்பில்லா பண்டம் குப்பையிலே" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உப்பு வாழ்க்கையில் மிக மிக இன்றியமையாதது. நம்ம ஒரு நாளைக்கு உப்பு போட்டு சாப்பிடலன்னு வச்சுங்க, நமக்கு உடம்பே டயர்டாக போயிடும். மறுநாள் ஐயோ, உப்பு போட்டால் தான் அந்த எனர்ஜி, நமக்குள்ள சத்துலாம் வரும். ஆனால் சில பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, உப்பு வெறும் சமையலுக்கு மட்டும்தான் பயன்படுது அப்படின்னு சில பேருக்கு நினைக்கிறாங்க. ஆனால் உப்பினுடைய பயன்கள் ஏராளமாக இருக்குது. அது எவ்வளோன்னு கணக்கிட்டு சொல்ல முடியல. ஆனால் நான் ஒரு 20, 25 டிப்ஸ் உங்களுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா இந்த உப்பு பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். சில பேருக்கு நான் சொல்கிறது தெரிஞ்சிருக்கலாம், சில பேருக்கு தெரியாமலும் இருக்கலாம். அவங்க தெரிஞ்சவங்க, தெரியாதவங்க யாராக இருந்தாலும் இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உதவியாக இருக்கும். நான் உப்பை பற்றி ரொம்ப நன்மைகள் நிறைய இருக்குது. பயனுள்ள தகவல்களில் இதை நான் சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த உப்பு சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை. இந்த உப்பை நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு பிளாஸ்டிக் டப்பாவிலையோ, கண்ணாடி பவுலு அல்லது பீங்கான் பாத்திரத்தில் தான் கொட்டணும். மற்ற வேறு எதுலையாச்சும் நீங்கள் கொட்டினீங்கன்னா, அது அந்த பாத்திரமே ஓட்டையாயிடும், இதுவாகிடும், கருத்து போய் பாத்திரமே யூஸ் பண்ணாத அளவுக்கு ஆகிடும். அதனால் நீங்கள் இதில் தான் கொட்டணும். இந்த உப்பு நைட்டில் நம்ம சாமான் தொலகிறோம், சிங்கில் அழுக்கு உள்ளே போய் அடைஞ்சிக்கும். சிங்க்கு தண்ணி போகாது. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணலான்னா, ராத்திரி நேரத்தில் சுடு தண்ணி காய வச்சு அந்த சிங்கில் ஊற்றிட்டு உப்பை கொஞ்சம் கொட்டிடுங்க. உள்ளே அந்த ஓட்டை இருக்குது இல்லையா, அதில் உப்பை கொட்டிட்டு மறுநாள் நம்ம காலையில் தூங்கி எழுந்து நல்லா பச்சை தண்ணி நல்லா விட்டு நல்லா நிறைய தண்ணியை ஊற்றி அலசினீங்கன்னா அந்த அடைப்பு சரியாயிடும். அதே போல் நம்ம ராத்திரியில் படுக்கும்போது இந்த கிச்சனில் நிறைய பாத்திரத்தெல்லாம் போட்டு அசிங்கமாக இருப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் ஏற கட்டிட்டு நீங்கள் எப்போ படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸில் தண்ணியும் ஒரு கிளாஸில் உப்பும் நம்ம கிச்சன் மேடையில் வைக்கணும். அது வச்சா லக்ஷ்மி நம்ம வீட்டுக்கு வருவாள். ராத்திரியில் பார்ப்பாலாம் என்ன இருக்குன்ட்டு. அதனால நமக்கு செல்வமோ ஐஸ்வர்யங்களோ வரும். அந்த மாதிரி செய்யறது நல்லது. இந்த மிக்சியில் மிக்சி ஜாரில் அரைக்கல அந்த முள் உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குதுன்னு வச்சுங்க, கொஞ்சம் உப்பை போட்டு அந்த மிக்சியில் நீங்கள் ஓட்டினீங்கன்னா உங்களது அந்த ஜாருடைய முள் ஷார்ப்பாகிடும். போல் இந்த காலிஃப்ளவர் வேக வைக்கிறீங்கன்னு வச்சுங்க, அதில் கொஞ்சம் உப்பை போடுங்க. கொஞ்சம் மஞ்சள் தூளை போட்டு சுடு தண்ணியில் வேகட்டன்ட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அது உள்ளே இருக்க புழுவெல்லாம் இறங்கிடும், அது உள்ளே இருக்க கிருமிங்கெல்லாம் இதுவாகிடும். வாழைப்பூ கூட கொஞ்சம் உப்பை போட்டு நீங்கள் கலக்கி கொஞ்சம் நேரம் வச்சுட்டிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் பொறுத்து அதில் இருக்க தோற்பெல்லாம் அதை எடுத்துடும். அப்படியே எடுத்து நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு இதில் நீங்கள் வேலை செய்கிறீங்க சமையல் ரூமில், உங்கள் கையிலையோ ஏதோ ஒன்று தீக்காயம் பட்டுச்சு, நெருப்பே இப்போ ஏதோ சுடுறீங்க, ஒரு நெருப்பு எண்ணெய் பட்டுச்சு, சுடு தண்ணி பட்டுச்சு அப்படின்னா இந்த உப்பு தூளை எடுத்து அது மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கொப்பளம் வராது, கொப்பளமே வராது, கொஞ்சம் அப்படியே அடங்கிடும். கொஞ்சம் உப்பு தூளை எடுத்து அந்த இடத்துல வச்சிடணும். அது நமக்கு லேடிஸுங்களாம் எப்படியும் கிச்சனில் படும், ஏதாச்சும் ஒரு இப்போ எண்ணெய் தெரிக்கும், அது மாதிரி பண்ணால் ரொம்ப நல்லது. இந்த ஆப்பிள் இருக்குது பார்த்தீங்களா, கட் பண்ணிவிடுவீங்க, முழுசு உங்களால் சாப்பிட முடியாது. இந்த ஆப்பிளை நம்ம என்ன பண்ணுறது, பாதி இருக்க கருத்து போய்டும். அது மேலே கொஞ்சம் உப்பை போட்டு நீங்கள் தடவிட்டு அப்படியே வச்சிங்கன்னா அது கருத்தே போகாது, அப்படியே இருக்கும். இந்த பாத்ரூமில் வாஸ்து வீட்டில் நிறைய பிரச்சனைங்க, சில பேருக்கு கவலைகள் அடிக்கடி ஒன்று மேலே ஏதோ ஒரு பிரச்சனைங்க, தொல்லை தொந்தரவுலாம் இருக்கும். இப்படிப்பட்டவங்களாம் என்ன பண்ணுங்க, பாத்ரூமில் போய் வடமேற்கு திசையில் கொஞ்சோண்டு கண்ணாடி பவுலோ கண்ணாடி கிளாஸ்லேயோ உப்பை நிரப்பி அங்கே வச்சுட்டு வந்துடுங்க. வச்சுட்டு பாருங்கள். அப்புறம் அது ஒரு வாஸ்துக்கு நல்ல இது. குளிக்கும் போதும் நம்மளுக்கு ஒரு கண் திருஷ்டி போகணும், எதாவது போனோன்னா பாத்ரூமில் கொஞ்சம் பக்கெட்டில் கொஞ்சம் உப்பை கொட்டி நீங்கள் அதை கலக்கிட்டு குளிச்சிங்க அப்படின்னா உங்களுக்குள்ள கண் திருஷ்டி, உங்களுக்குள்ள அந்த சோம்பல் எல்லாமே போயிடும். கால் வீக்கமாக இருக்கும், சில பேருக்கு கால் வீக்கம் வந்ததுன்னு வச்சுங்க, ஒரு பக்கெட்டு தண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டு கலக்கிட்டு இந்த காலை தூக்கி அதில் வச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் காலில் ரத்த ஓட்டம் பரவ ஆரம்பிக்கும். அது 4 நாள், ஒரு 10 நாள் 15 நாள் இருக்கும்போது அந்த கால் வீக்கம் குணமாயிடும். இந்த காலில்
முள் குத்திக்கும். எங்கன்னா போனால் முள் குத்திக்கும். முள் குத்தி அது குட்டியூண்டாக தான் இருக்கும். அந்த முள் குத்திச்சா அப்படி உயிரை நம்ம என்ன பண்ணோம், பின் எடுத்து அந்த முள்ளை வந்து நல்லா நல்லா ஆழமாக தோண்டி அந்த முள்ளை வெளியே அவ்வளோக்கு இருக்கும். அதை எடுத்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் உப்பு கல் வச்சு ஒரு நெருப்பு ஏதாச்சும் அனல் அப்படி காட்டினா சுருளி இருந்துச்சுன்னா பட்டுன்னு அந்த விஷம் முறிஞ்சிடும். இதுக்கோசரம் டிடிஆர் இன்ஜெக்ஷனு அதெல்லாம் இப்போல்லாம் போடுறாங்க டாக்டர்கிட்ட, அதெல்லாம் பார்த்தா அப்போல்லாம் இதுதான் வைத்தியம். இது வந்து செஞ்சினாலே நல்லாயிடும். முள் குத்திக்கிறது இதுதான். பிபி ஏறிச்சுன்னு வச்சுங்க, ரொம்ப மயக்கமாக இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் முடியல அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிளாஸில் ஒரு எலுமிச்சம்பழம் சாரை போயிருங்க, கொஞ்சம் உப்பு அதில் போடுங்க, ஒரு சோடா ஒன்று வாங்கிங்க, அதை உடச்சி அதில் ஊற்றுங்க, நல்ல நுரையோடு வரும். அப்படியே கடன்னு குடிச்சிடுங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த பிபி சரியாயிடும். துணியை வாங்குகிறோம், புதுசாக போய் கடையில் போய் வாங்கிட்டு வரோம், அது சாயமாக போகுது, அது மற்ற துணியில் போட்டால் ஒட்டிக்கும். அதனால் அந்த துணியை என்ன பண்ணுங்க, கொஞ்சம் கல் உப்பு போட்டு ஊற வைங்க. ஊற வச்சுட்டு எடுத்திங்கன்னா நிறைய சாயம் போட்டு கட்டு போடணும் நம்மளுக்கு. இப்போ பல்லு வலின்னு வந்ததுன்னு வச்சுங்க, பல்லு ஈர் கட்டிக்கும். சில பேர் பல்லு வந்து ஈர் கட்டிக்கும், பல்லும் வலிக்கும். இந்த ஈர் கட்டிச்சுன்னா ரொம்ப வலியாக இருக்கும். அப்போ என்ன பண்ணோம், இந்த உப்பை வச்சு நல்லா தேய்ச்சி நம்ம பல் ஈருங்களுக்கெல்லாம் தேய்ச்சா கொஞ்சம் வலிக்கந்தான். நல்லா தேய்ச்சி ஒரு 2 வேளை இல்லை 3 வேளை தேய்ங்க, நல்லாயிடும். தொண்டை சளி பிடிச்சிக்கிச்சு, எனக்கு தொண்டை கரன்னு இருக்குது, எனக்கு வந்து தொண்டை இதாக இருக்கும், ஒன்றும் வேணாம். வெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் உப்பை போட்டு நல்லா வாய் உள்ளே போட்டான்னு அந்த தொண்டை உள்ளே போகிற வரைக்கும் காட்டி தொண்டை உள்ளே போகிற வரைக்கும் வெளியே கொப்பிடிக்கணும். ஒரு 4 வாட்டி செய்து பாருங்கள். அதை காலையில் எத்தனை வேணாலும் செய்யலாம், காலையில் நைட்டு, அது மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள் செய்யும்போதே நம்மளுக்கு நல்ல பலன் தெரியும். அந்த தொண்டை நோயெலாம் வாங்கிடும். அதுக்கு நல்லது. குழந்தைங்களுக்கு கூட சளி பிடிச்சதுன்னா டாக்டர்கிட்ட போனால் அந்த மூக்கு அலர்ஜிக்கு நாசிக்கேர்னு ஒரு மருந்து கொடுப்பாங்க. அது வந்து உப்பு தண்ணி தான், அதை மூக்கில் விட சொல்லுவாங்க. குழந்தைங்க அப்படியே சிலுன்னு இருக்கும், ஒரு இதுவாக இருக்கும், அது கொஞ்சம் மூக்கில் விட்டோம்னா அந்த குழந்தைக்கு ரிலீஃப் வரும். அதனால் உப்பில் வந்து ரொம்ப கால் அடிபட்டுருச்சு, நம்மளுக்கு வீக்கம் நிறைய இருக்குது காலில், எந்த வீக்கமும் வாங்கலை அப்படின்னு சொல்லும்போது செம்மண் கிடச்சிதுன்னா அந்த செம்மண்ணில் இந்த உப்பை வச்சு நல்லா அரைச்சிட்டு, அம்மிலேயோ இல்லை ஏதோ ஒரு மேலே போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை நீங்கள் 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வீக்கம் குணமாகும். இதோட புளியும் உப்பும் கரைச்சிட்டு ஒரு இதில் கரண்டியோ ஏதோ ஒன்று எடுத்து அடுப்பில் வச்சு அதை நல்லா கொதிக்க வச்சு அதை சுட நீங்கள் மேலே அப்ளை பண்ணாலே உங்களுக்கு அந்த கால் வலி குணமாகும். உப்பை வந்து நீங்கள் வறுத்துட்டு ஒத்தனை கொடுத்தாலும் ஓரளவுக்கு நமக்கு வலியெல்லாம் வந்து குறையும். உப்பை மூட்டை கட்டி நம்ம வந்து கழுத்து கீழே வச்சுன்னு படுத்துட்டா நம்மளுக்கு இருக்க கழுத்தில் இருக்க நோவெல்லாம் வந்து இழுத்துரும். சில பேர் வீட்டில் கோதுமை வந்து ஒரு 10 கிலோ 5 கிலோ வாங்கி அரைச்சி வைப்பாங்க. சில பேர் பாக்கெட்டில் வாங்கி யூஸ் பண்ணிக்குவாங்க. ஒரு 5 கிலோ அல்லது 10 கிலோ அரைச்சி வைக்கிறீங்கன்னு வச்சுங்க. இது வண்டு வராமல் இருக்கணும்னா உங்கள் கோதுமை மாவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ 1 கிலோ இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு 3 ஸ்பூன் அதை போட்டு நீங்கள் உப்பு சால்ட்டை போட்டு நீங்கள் நல்லா கலந்துட்டு எடுத்து வைங்க. எவ்வளோ நாள் ஆனால் அது கெட்டு போகாது. அதுதான் உண்மையிலே நல்ல இது. அதை என்ன பண்ணுறீங்க, இந்த மீன் இதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, கருவோடெல்லாம், இது ஏன் பதப்படுத்துறதுக்குன்னே உப்பு. ஒரு பொருள் கெட்டு போகாத இருக்கணும்னா பாருங்கள், உப்பில் ஊறுகாயில் கூட நம்ம எலுமிச்சங்காயில் இவ்வளோ உப்பை கொட்டினோம்னா அது 6 மாதம் இல்லை 1 வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது. அதே போல் மீன் கருவாடு வருது பாருங்கள், அதில் கூட உப்பு தான். உப்பு ஓவராக இது பண்ணுவோம். ஏன்னா உப்பை நீங்கள் நிறைய கொட்டிட்டு அது கெட்டு போகாது. அப்போ நமக்கு வந்து ஒரு பேதி ஆச்சுன்னு வச்சுங்க, வெளியில் நேற்று நம்மளுக்கு ஓஆர்எஸ் பவுடர் கிடைக்கல, உடம்புல இருக்க உப்பு தண்ணி தான் வெளியேறுது. அதை வந்து பேலன்ஸ் பண்ணால் தான் அதுக்கு நமக்கு அந்த சக்தியை கொடுக்கும். ஓஆர்எஸ் பவுடர் கிடைக்கல, நம்மளுக்கு இது கிடைக்கலன்னு வச்சு அந்த நேரத்துக்கு பால் மாறாத கொஞ்சம் சர்க்கரையும் உப்பும் சம அளவு எடுத்து தண்ணியில் போட்டு கலக்கி அவங்களுக்கு கொடுக்கலாம். அது ஒரு நல்ல இதுதான் அந்த நேரத்துக்கு. ஏன்னா உடம்புல இருக்க அந்த உப்பு தண்ணி தான் சலைன் வாட்டர்னு சொல்லுவாங்க. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சலைன் வாட்டர் எடுத்துவாங்க, அதுவும் உப்பு தண்ணி தான். இந்த உப்பு தண்ணியை நீங்கள் பயன்படுத்தி செய்யலாம் நம்ம வீட்லேயே. உப்பால் வந்து இவ்வளோ நன்மைகள் இருக்குது. பிபி இருந்தாலும் முள்ளு குத்தினாலும் இந்த உப்பை பற்றி தெரியல. இவ்வளோ நாள் இந்த உப்பை பற்றி நம்ம வீடு துடைக்கும் போது கூட உப்பு கொஞ்சம் போட்டு வீட்டை துடைச்சி பாருங்கள், வீட்டில் இருக்க கிருமிகளும் போகும்,
அதே நேரத்தில் வந்து வீட்டில் இருக்க அந்த வாஸ்து அது அந்த குறைபாடும் சரியாகும். வீட்டில் வந்து லக்ஷ்மிகரமும் தங்கும். இதுதான் வந்து உப்பை பற்றின பலன்கள். நீங்கள் இதை பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் சொல்லிவிடுங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.